அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே தட்டு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான டீயும் இதுவும் சூடாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் மஞ்சள் பொடி. நான் மிளகா பொடி சேர்க்கல, நீங்கள் மிளகா பொடி வேணால் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குதுல்ல. இப்போது அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம மாவும் சேர்க்கணும். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடணும், அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷத்துலேயே கலந்துடலாம். இங்கே பாருங்கள், கலந்தாச்சு. கலந்து விட்டாச்சு. இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இது கலந்து விடுறதுக்கு 1 நிமிஷம், மூடி போட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டேன். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பிசைய ஈஸியாக இருக்கும். நம்ம முதவே மாவு வெந்துருச்சு இல்லையா, அதனால் ஈஸியாக பிசைய வரும். எல்லாம் சேர்ந்து வந்துடும். அது வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. எடுத்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது மாவு. இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். நான் முறுக்கெலாம் புளியும்ல, அதில் தான் எடுத்திருக்கேன். ஸ்டார் அச்சு தான் இருக்கணும் இல்லை, எந்த அச்சு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை, அதுக்காக இந்த எடுத்திருக்கேன். நம்ம ரிங் முறுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் இதில் தான் செய்ய போகிறோம். மாவு சேர்த்தாச்சு. இப்போது இந்த தட்டில் கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் நிறையவே பிழிஞ்சிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ரிங் முறுக்கு மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க இந்த மாதிரி செய்கிறனால. கையில் பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வரல, பிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சைட்லேயே எண்ணெயும் காய வச்சுட்டேன். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. டீ போடுற டைம் தாங்க ஆகும். இந்த பக்கம் டீ போட்டு இந்த பக்கமும் செஞ்சிடலாம். அது ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. அதுவாகவே மேலே எலும்பி வந்துடும். இங்கே பாருங்கள், அதுவாகவே மேலே எலும்பி வருது. செம்ம கிறிஸ்பாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஈஸி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.